நண்பர்களுக்கு வணக்கம். நாட்டு மாடு பார்த்திங்கன்னா கன்று போட்டு ஒரு 4 to 5 மாதம் ஆகுதுங்க. இப்போ திரும்பவும் பருவத்துக்கு வந்திருந்தது. நம்ம டாக்டர் தம்பிக்கு ஃபோன் அடிச்சு சொல்லியிருந்தேன். அவர் செனை ஊசி போடுறதுக்கு ரெடியாக வந்துட்டாருங்க. எங்கள் பகுதியில் ஒரு காளை மாடு கூட கிடையாதுங்க. நாட்டு மாடு, அதாவது காங்கேயம் நாட்டு காளை ஒன்று கூட கிடையாது. சரி, நான் போன தடவை எதிர்பார்த்தேன் நம்ம கன்று போட்டது காளை கன்னாக போட்டதுனாக்கா நம்ம ப்ரீடிங்க்காக நம்ம அப்படியே வச்சு வளர்த்து கொண்டு வந்துக்கலாம். இந்த பகுதியில் நம்ம ஒரு காளை இதாக இருக்கட்டும், நம்ம பணம் வாங்காமல் நம்ம இனப்பெருக்கத்துக்கு இது பண்ணோம்னாக்க கொஞ்சம் நாட்டு மாடு இந்த பகுதியில் கொஞ்சம் அதிகரிக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். ஆனால் கன்று போட்டது கிடையாது, கண்ணாக தான் போட்டுச்சிங்க. இந்த தடவையாவது வச்சுருக்கலாம் அப்படின்னு பார்க்குறப்போ மாட்டோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே போகிறதுனால சரி இந்த தடவை கன்று போடுற சமயத்தில் இதை கொடுத்துட்டு நம்ம குட்டிங்க கன்று இருக்குதுங்க, அதை நம்ம வளர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கேன். இது நடைமுறைக்கு வரப்போ தான் தெரியுங்க. இப்போது இந்த ஊசியை பற்றி நம்ம பேசலாங்க. இந்த ஊசி வந்து பார்த்திங்கன்னா சினை ஊசி இப்படி தான் இருக்கும். இதுதான் இந்த அதாவது நம்ம எழுதுவோம்ல லெட்டு, அந்த லெட்டுடைய உள்ளே இருக்கக்கூடிய அந்த ரீஃபில் மாதிரி தான் இந்த சினை ஊசி. அதோட கொஞ்சம் மெலிசாக தான் இருக்குங்க. இது உள்ள தான் இதிலேயே எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குங்க. இந்த ALM KY 40390 இந்த மாதிரிலாம் இருக்குது. என்ன வேலை அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் அந்த இதில் இருக்கும். இதை எப்படி பார்க்குறது அப்படின்றத, கூகுளில் எப்படி பார்க்குறது அப்படின்றத நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து இந்த சிரிஞ்சில் இந்த சினை ஊசியில் இருக்கக்கூடிய அந்த முதல்ல இருக்கக்கூடிய அந்த ALM KYன்ற அது KY அப்புறம் நம்பர் இருக்குல்ல, இதெல்லாம் என்னன்றதை நான் தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். இந்த நம்ம கூகுளில் சர்ச் பண்ணி போட்டோம்னாலே நமக்கு அந்த லிங்க்கில் வந்துருங்க. முதல் லிங்க்கு இந்த என்ன செமன் ஸ்டேஷனோ அந்த இதில் வந்துடும். நம்ம அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆலம்மாடி செமன் ஸ்டேஷன்ட்டு இந்த இதுலேருந்து தான் இந்த சினை ஊசி வந்திருக்கு. இந்த காளமாடு தான். இதை பார்த்து பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நல்ல ஒரு இதுக்கு காளக்கன்று பிறந்ததுனாக்க கட்டாயம் நல்ல ஒரு ப்ரீடிங்கில் வரும். ALMங்கிறது அந்த செமன் ஸ்டேஷனு, KYங்கிறது காங்கேயம் ப்ரீட், என்ன ப்ரீடோ அதோட ஷார்ட் ஃபார்மு KY. அந்த நம்பர்ஸ் 40390ங்கிறது அந்த காளைக்குன்னு அவங்க செமன் ஸ்டேஷனில் ஒரு நம்பர் வச்சுருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா அதோட பிறந்த தேதி, என்ன ப்ரீடு, காங்கேயம் ப்ரீடு, அதோடய வெயிட்டு, இதோட ஃபேட் எஸ்என்எஃப்னா இதோட இந்த மாட்டுடைய தாய்க்கு என்ன ஃபேட்டு இருந்ததோ அந்த இது கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு அப்படி தாங்க. இந்த பேஜை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப்பில் ஷேரும் பண்ணி நம்ம சினை ஊசி போடுறவங்களுக்கு இந்த காளை வேணும்ன்ட்டு கூட நம்ம அது மாதிரி கூட பண்ணலாம். இவங்களோட ஹோம் பேஜில் போய் பார்த்திங்கனாக்க என்ன மாதிரியான காளைகள்லாம் இவங்க வந்து செமன் கலெக்ட் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க, என்னென்ன ப்ரீடெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்றது சும்மா ஒரு இதில் ஒரு இதாக கொடுத்துருக்காங்க. நிறைய ப்ரீடு வச்சுருக்காங்க பாருங்கள். ஹல்லிக்கர், காங்கிரேஜ், காங்கேயம் எல்லாமே இருக்குது. அப்புறம் அவங்களோட ஆக்டிவிட்டீஸில் எப்படி செமன் கலெக்ட் பண்ணுறாங்க, இந்த மாடுகளுக்கெல்லாம் எப்படி பசுந்தீவனம் கொடுக்குறாங்க அப்படின்லாம் இருக்குது. அப்புறம் இந்த சார்ட்டை தான் பார்த்தது எனக்கு ஒரு சின்ன ஒரு இது தோணுச்சுங்க. அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுன்னு தோணுச்சு. இப்போ இந்த ப்ளூ கலரில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய சினை ஊசியோடைய ப்ரொடக்ஷனுங்க. எவ்வளோ சினை ஊசி வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. இந்த ப்ரௌன் கலரில் இருக்கிறதெல்லாம் எவ்வளோ தேவை இருந்திருக்கு, விற்பனை எவ்வளோ இருக்குது அப்படின்றது. 2015-16லலாம் பார்த்திங்கன்னா உற்பத்தி அதிகமாக இருக்குது, தேவை கம்மியாக இருந்திருக்கு. 2020க்கு மேலே பார்த்திங்கன்னா தேவை அதிகமாக இருக்குது, இவங்க உற்பத்தியை தாண்டி தேவை இருக்குது. இதை பார்க்குறப்ப எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, யாருமே இந்த காளை மாடு வச்சு அவங்க இனப்பெருக்கம் பண்ணுறதுக்கு வந்து குறைஞ்சிக்கிட்டு வருது அப்படின்றது தான் இதை பார்க்குறப்ப தெரிய வந்ததுங்க. ஏன்னா அதானே உண்மை, அதுதானே. இப்போ அவங்க உற்பத்தியை தாண்டி தேவைகள் அதிகமாகிட்டே இருக்கிறப்போ காளையோடைய காளை மாடு வச்சு இனப்பெருக்கம் பண்ணுறதுக்கு உண்டான இது வந்து நடைமுறையில் குறைஞ்சிக்கிட்டு வருது அப்படின்றது இதை பார்க்குறப்ப எனக்கு தோணுச்சுங்க. சரி, அதனால் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுன்னு பண்ணேன். அப்புறம் இவங்களோட டைரக்டரியில் போய் பார்த்தோம்னா இந்த ப்ரீடு என்ன இந்த ப்ரீடு இந்த இதில் சர்ச் ப்ரீடில் நம்ம என்ன ப்ரீடு வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாங்க. நமக்கு இப்போ வந்து ரொம்ப HF கிராஸ் வேணும் அப்படின்னாலும் இதில் போய் பார்க்கலாம். இல்லை உடைய ஊசி வேணும் அப்படின்னாலும் இதில் போயிட்டு நம்ம என்ன ப்ரீடு வேணுமோ அங்கே பாருங்கள். முறா, எருமை மாடு, அந்த முறா இருக்குல்ல, அந்த ப்ரீடு எல்லாமே இருக்குது. ஒங்கோல் நிறையா இருக்குது. நமக்கு என்ன ப்ரீடு வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஸ்டார் வேலையை கொடுத்து அப்ளை கொடுத்தோம்னா வரும். அப்படி இல்லைனாக்கா கீழே ஃபுல்லாக லிஸ்ட்டே கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்ன இப்போ 1 2 3 பேஜ் மாற்றிக்கிட்டே போக நெக்ஸ்ட்டு கொடுக்க அடுத்தடுத்த இது வந்துக்கிட்டே இருக்குது. HF அதர்ஸு, HF சாகிவால், இப்படி நிறைய வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து காங்கேயம் தானே பார்த்தோம். இப்போ பாருங்கள், இந்த காங்கேயம் வந்துருச்சா, காங்கேயத்தில் பாருங்கள் KY 40390. இது நம்ம இப்போ சினை ஊசி, இந்த காளையோட ஊசி தான். பக்கத்தில் வியூ மோர் கொடுத்துட்டு உள்ளே போனோம்னாக்க நம்ம நான் காட்டினது அப்படியே வந்துடும்.
இதுதான். இதில் ஷேர் பண்ணி இதில் நமக்கு என்ன மாடு நமக்கு தேவைப்படுதோ, நல்லா பார்க்க தோற்றம் நல்லா ஃபேட்டஸ்னஃப் எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி மாட்டை நம்ம செலக்ட் பண்ணி அந்த இதை நம்ம சினை ஊசி போடுறவங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணி விட்டோம் அப்படின்னாக்க, அந்த ஊசி அவங்க ஆர்டர் போட்டு வாங்கி நமக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி நிறைய மாடுகளையும் நம்ம பார்க்கலாம். இப்போ இது வந்து அடுத்த காங்கேயத்தோடது 40391 இது. இந்த இது பாருங்கள், இதோட இது டேட் ஆஃப் பர்த்து எல்லாமே டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க. இதோட வெயிட் என்ன, ஃபேட்டஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றது. இது மாதிரி நிறையா இது பார்த்துக்கலாம். இந்த மாதிரி முறாவோடதையும் பார்க்கலாங்க. எருவு மாடு இருக்குல்ல, அந்த இது அதோட இதை வியூ பண்ணி பார்த்தோம்னாலும் அதில் ஏன்னா மேக்ஸிமம் வந்து எருவு மாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோடைய பால் ஃபேட்டெல்லாம் அதிகமாக இருக்கும். பாருங்கள் 6.7 இதை விட அதிகமானதே காளைகளே இருக்குது. இது நமக்கு எது தேவைப்படுதோ அந்த மாதிரி இதை சர்ச் பண்ணி நம்ம பார்த்து அந்த ஊசியை நம்பரை நோட் பண்ணி கொடுத்தோம்னா அந்த இது அவங்க ஆர்டர் பண்ணி வாங்கி நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். அப்புறம் இவங்க இந்த செமன் ஸ்டேஷனுடைய நியூஸுங்க, அது அவங்களுடைய லேட்டஸ்ட் என்ன நியூஸ், என்ன அங்கே செய்திகள் இருக்கோ அதெல்லாம் அதில் இந்த வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிக்குவாங்களாட்டிருக்கு. அப்புறம் கேலரியில் போய் பார்த்தோம்னாக்க இந்த செமன் ஸ்டேஷன் இந்த சினை ஊசி இதில் எவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்க, இந்த ஃபோட்டோஸ்லாம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இவங்க பாருங்கள் எப்படியெல்லாம் பசுந்தீவனம்லாம் போட்டு எல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க. நல்ல பெரிய செமன் ஸ்டேஷன் ஆட்டிருக்கு. பார்க்குறப்பே நல்லா எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இங்கே இருந்து தான் நிறைய சினை ஊசி போடுறவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு வாங்கி நம்ம பயன்படுத்திக்கிறோம். இது எனக்கு தோணுச்சு, இது உங்கள்கிட்ட காட்டணும் அப்படின்னு தோணுச்சு, அதான் காட்டினேங்க. நன்றிங்க. இன்னொரு காணொலியில் நம்ம வேறு ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கலாம். நன்றிங்க.